முடக்கத்தான் கீரை ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை 1 கப், மிளகாய் வற்றல் 1, 4 இனுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, நெல்லிக்காய் அளவு புளி, மஞ்சப்பொடி, உப்பு. தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 மிளகாய் வற்றல், சிறிது கடுகு, சிறிது ஜீரகம், சிறிது பெருங்காயம், சிறிது கருவேப்பிலை. வேக வைத்த பருப்பு. முதலில் சிறிது நெய் விட்டு மிளகாய் வற்றல், மல்லி, துவரம்பருப்பு, ஜீரகம், மல்லி முதலியவற்றை நன்றாக வறுத்துக் கொள்ளவும். வாசனை வரும் வரை அந்த கலவையை நன்கு வறுத்து கொள்ளவும். இது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த முடக்கத்தான் கீரை ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ், டிசென்ட்ரி, டயரியா, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் மிகுந்தது இது. இதோ நன்கு வறுத்து விட்டாச்சு. வறுத்ததை மிக்சியில் போட்டு நன்கு அரைத்துக் கொள்ளவும். பின்பு பருப்பு கரைசலை அடுப்பில் வாணலியில் விடவும். அத்துடன் புளி கரைசலையும் விடவும். அதில் தக்காளி, முடக்கத்தான் கீரையை போட்டு வேக வைக்கவும். தேவையான அளவு நீர் சேர்த்து கொள்ளவும். இந்த முடக்கத்தான் கீரை வேலியில் கூட கிடைக்கும். கிராமத்தில் வேலிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய கீரை. இல்லாதவர்கள் மார்க்கெட்டில் இந்த கீரை நன்கு கிடைக்கும், வாங்கிக்கொள்ளும். இது தக்காளி வேக ஆரம்பித்து விட்டது. அதில் இந்த நம்ம அரைத்த கலவையை அதில் சேர்க்கவும். அத்துடன் மஞ்சப்பொடி, உப்பு, தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடியும் அதில் சேர்க்கவும். ஒரு 5 நிமிடம் நன்கு கொதிக்க விடவும்.
ரசம் கொதிக்கும் பொழுது இன்னொரு அடுப்பில் வானிலை வைத்து நெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயத்தூள் சிறிதளவு எல்லாம் சேர்த்து தாளிக்கவும். ரசம் கொதித்து வரும்போது மல்லி இலையை போடவும். இதோ தாளிதம் செய்ததை அடுப்பில் விட்டாச்சு. ரசமும் கொதித்தாச்சு. எளிய முறையில் ரசம் சீக்கிரம் தயாராகிவிட்டது. மருத்துவ ரசம் கொண்ட முடக்கத்தான் கீரை ரசம், சுவையான ரசம் தயார்.